ஹலோ பசங்களா, வெல்கம் டு விசிட்சம் மேத்ஸ் சேனல். ஸோ இன்னைக்குள்ள செஷனில் நம்ம தி வேர்ல்ட் ஆஃப் நம்பர்ஸ் எண்ட் ஆஃப் சாப்டர் எக்ஸசைஸில் ஃபர்ஸ்ட் 4 சம்ஸ் சால்வ் பண்ணலாம். சரியா? ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் சம் என்ன? கன்வெர்ட் தி following rational numbers in the form of a terminating decimal or non-terminating and repeating decimal. ரேஷனல் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதை ஒன்று டெர்மினேட்டிங் டெசிமலாவோ இல்லை நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங் டெசிமலாவோ நம்மளை கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. விச் எவர் தி கேஸ் மேபி, அது என்ன மாதிரியோ அதே மாதிரி பை தி ப்ராசஸ் ஆஃப் லாங் டிவிஷன் பண்ணி. அண்ட் பார்த்ததுமே உனக்கு தெரியும் அது டெர்மினேட்டிங்கா நான் டெர்மினேட்டிங்கானு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் இதில் பாருங்க 3/50. 3/50ன்றது டினாமினேட்டரில் 50. 50யோட ஃபேக்டர்ஸ் என்ன? 5 × 5 × 2. அப்போ 5 அண்ட் 2 பவர்ஸ் மட்டும் தான் இருக்குது. விச் மீன்ஸ் தட் இஸ் கோயிங் டு பி அ டெர்மினேட்டிங் டெசிமலாக தான் வரப்போகுது நம்ம லாங் டிவிஷன் பண்ணோம்னா. இந்த பக்கம் 2/9 பாரு, கீழே 3/2. 9 3 × 2 3. ஸோ 2 பவர்ஸோ 5 பவர்ஸோ இல்லை. ஸோ விச் இஸ் கோயிங் டு பி அ நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங் டெசிமலாக தான் வரப்போகுது. ஏன்னா இது இரேஷனல் நம்பர் இல்லை, அவங்களே கொடுத்துட்டாங்க ரேஷனல் நம்பர்ன்றது. சரியா? இப்போ நம்ம சால்வ் பண்ணலாமா லாங் டிவிஷன் மூலமா? ஸோ ஃபர்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட் 3/50. 3/50. சரியா? இப்போ போகாது. ஸோ நம்ம பாயிண்ட் வச்சுட்டு இங்கே ஒரு 0 சேர்த்துக்கலாம். இப்போயும் போகாது. ஸோ இங்கே ஒரு 0 போட்டுட்டு இன்னொரு 0 போட்டுக்கலாம். இப்போ போகும் 6. 650 சார் 300. சரியா? அப்போ 0.06 தான் இதோட ஆன்சர். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதை வந்து கீழே நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 5 × 5 × 2. அப்போ 5/2 2/1. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, எதோட பவர் ஹையஸ்டாக இருக்கோ அத்தனை டெசிமல் பிளேசஸில் தான் வரணும். இங்கே பாரு 5/2, அந்த 2 தானே ஜாஸ்தி. அப்போ 2 டெசிமல் பிளேசஸ் உள்ள ஆன்சர் தான் நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து எதுக்கு? டெர்மினேட்டிங்காக இருந்துச்சுன்னா. அண்ட் தென் இப்போ செகண்டுக்கு 2/9. இதை பார்க்கலாமா? 2/9 போகுமா? போகாது. ஸோ 0. 2 9s are 18. மறுபடியும் 2 18 2. அதே 2 திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிக்கிட்டே போகுது. ஸோ விச் மீன்ஸ் அப்போ ஆன்சர் என்ன? 0.2 bar. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ப்ரூவ் தட் √5 இஸ் அன் irrational நம்பர்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. √5 நம்ம ஆல்ரெடி √2 அன்னைக்கு பண்ணோம்ல, அதே பேட்டர்னில் தான் இதையும் பண்ணணும். சரியா? நான் உனக்கு ப்ராபப்ளி நம்ம இப்போ ஒரு தடவை செக் பண்ணி கூட பார்த்துடலாம். செகண்ட் கொஸ்டின் நம்மளை என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க? √5 இஸ் irrational. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? எந்த மெத்தட்? ப்ரூஃப் பை கான்ட்ராடிக்ஷன் மெத்தடில் தானே நம்ம எடுப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லிடுவோம்? √5 வந்து ரேஷனல் அப்படின்றது தான் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ ஸ்டெப் 1 என்னது? அஸ்யூம் தட் √5 இஸ் ரேஷனல். ஒரு நம்பர் ரேஷனல் அப்படின்னாலே நம்ம என்ன ஃபார்முலா அதை சொல்ல முடியும்? p/q ஃபார்மேட்டில். அப்போ அஸ்யூம் தட் √5 இஸ் ரேஷனல். ரேஷனல் அப்படின்னா p/q ஃபார்மேட்டில் இருக்கும். p, q ஆர் இன்டிஜர்ஸ். இதை ஏன் நம்ம மறுபடியும் எழுதுனா ஒவ்வொரு தடவை எழுதும் போதும் உன் மனசில் நல்லா பதிஞ்சிடும். அதுக்காக தான் q ≠ 0, p, q in its simplest ஃபார்ம்ல இருக்குன்னு நம்ம வச்சுக்கலாம். √5 is rational. அது ரேஷனல் அப்படின்றதுனால நம்ம இப்போ எப்படி அதை ஈக்குவேட் பண்ணலாம்? √5 is equal to p/q அப்படின்னு நம்ம போடலாம். இப்போ ஸ்டெப் 2 என்ன? ஸ்கொயர் ஆன் both the sides. ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் இருக்க போதும். ஸோ √5க்கு ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு p/qக்கும் ஸ்கொயர். அப்போ இங்கே நம்மளுக்கு 5 இஸ் ஈக்குவல் டு p²/q². அப்போ நம்ம இங்கே மாற்றி கொண்டு போனோம் அப்படின்னா p² இஸ் ஈக்குவல் டு 5q². அப்போ p² இஸ் டிவிசிபிள் பை 5. ஒரு மல்டிபிள் ஆஃப் இதுதானே இருக்கு. இது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீ q-க்கு 1ன்னு போட்டேன்னா 1². அப்போ உன்னோட p² என்னவா இருக்கும்? 5. q-க்கு நீ 2ன்னு போட்டேன்னா 2 2s are 4, 4 5s are 20.
இப்படி போகும். ஸோ விச் மீன்ஸ் யுவர் p ஸ்கொயர் will always be divisible by 5. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? that for p squared is divisible by 5. p squared divisible by 5 na p will also be divisible by 5. So p is also divisible by 5. p யும் வந்து 5 ஆல divisible தான் இருக்கும். 5 ஆல divisible இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? say some value. p க்கு வந்து நம்ம எப்படி ஒரு கான்ஸ்டன்ட் கொடுக்கலாம்? p வந்து 5k ன்னு இருக்க போகுது. அப்படின்னா தான் p வந்து 5 ஆல divisible ஆகும். ஏதோ ஒரு நம்பர் 5 ஆல மல்டிப்ளை நம்மளுக்கு அங்க அப்போ என்ன வந்துச்சு? 5 20ன்னு வந்ததுல. ஸோ 5 ஆல மல்டிப்ளை பண்ற ஒரு நம்பர் இருந்தா தானே 5 ஆல டிவிசிபிளும் ஆகும் அது. ஸோ pக்கு நம்ம இப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ண போறோம்? let us take the value of p as 5k. இதே பேட்டர்ன்ல தான் நம்ம எந்த நான் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட்டையுமே வந்து irrationalனு ப்ரூவ் பண்ணுவோம். So step 3, let's take p is equal to 5k. இது ரூட் 5ன்றதுனால நமக்கு 5k வருது. இதே 7னா 7kன்னு அதுக்கு நம்ம வேல்யூ ப்ரொவைட் பண்ணுவோம். சரியா? 5k. அப்போ substitute the value of p in step 2. சரியா? இப்போ 2ல என்ன இருக்கு நம்மளுக்கு? p squared is equal to 5q squared. இப்படி தானே இருந்துச்சு. இப்போ இங்கே p க்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போறோம்? 5k the whole square is equal to 5q squared. அப்போ 25k squared is equal to 5q squared. அப்போ q squared என்ன? 5k squared. ஜஸ்ட் அங்கேயும் இங்கேயும் நான் டிவைட் தான் பண்ணியிருக்கேன். q squaredனா 5 ஆல இங்கே டிவைட் பண்ணிட்டேன். 25 divided by 5 5k squared. அப்படின்னா which means that q squared is divisible by 5. So q is also divisible by 5. அப்போ நம்ம இப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? q-வும் divisible by 5, p-யும் divisible by 5. கரெக்டா? ஸோ p-யும் divisible by 5, q also divisible by 5 அப்படின்னா நம்ம முதல்ல அசியூம் பண்ணதே வந்து அது சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல இருக்குன்னு. இப்போ நம்ம p by q அப்போ எப்படி இருக்கும்? இதுவும் ஏதோ divisible by 5, இதுவும் ஏதோ divisible by 5. 5ன்றது நான் லீஸ்ட் நம்பர் எடுத்துக்கேன். பட் எனிவேஸ் அது போது சிம்பிளஸ்ட் ஃபார்ம்லயே நம்மளுக்கு இல்லை. அப்போ நம்ம அசம்ஷனே தப்பு. இதை தான் சொல்லி ஆஸ் யூஷுவல் நம்ம கன்க்ளூட் பண்ண போறோம். Since both p and q are divisible by 5, our initial assumption that p and q are in its simplest form is wrong. நம்மளோட first assumption தப்பு. So we can conclude that root 5 is an irrational number அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணிடலாம். ஓகேவா? இதே ப்ரூஃப் தான் நம்ம ஆல்ரெடி ரூட் 2க்கு பார்த்தோம். அதே தான் இப்போ திரும்ப நம்மளுக்கு கொஸ்டின்லையும் கேட்டிருக்காங்க ரூட் 5க்கு. ஸோ 2 வாட்டி நம்ம அதே ப்ரூஃபையே செக் பண்ணிட்டோம். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக இருக்கணும். சரியா? நீ ரூட் 7க்கு நீயே கூட பண்ணிப்பாரு. அப்போ உனக்கு அது கிளியராக போஞ்சிடும். ரூட் 7க்கு இல்லை ரூட் 11க்கு ஏதாவது ஒரு நான் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் எடுத்துட்டு அதுக்கு நீ ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணு. ஓகேவா? ஸோ நவ் லெட் அஸ் மூவ் ஆன் டு கொஸ்டின் 3. ஸோ 3ல என்ன கேட்குறாங்க? கன்வெர்ட் தி ஃபாலோயிங் டெசிமல் நம்பர்ஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் p by q அப்படின்ற ஃபார்மேட்டில் சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க கீழே இருக்கிற டெசிமல் நம்பர்ஸை. இந்த பேட்டர்னில் நம்ம எவ்வளோ சம்ஸ் சால்வ் பண்ணிட்டோம் எக்ஸாம்பிளில். ஓகேவா? ஸோ அதே தான். அதனால ஆட்டோமேட்டிக்காக நீ குவிக்காக இதை சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன? 12.6. இதில் எந்த ரிப்பீட்டிங்குமே இல்லை. அப்போ நம்மளுக்கு இது ரொம்ப ஈஸி. இது அப்படியே நம்ம 126/10ன்னு எடுத்துக்கலாம். 126/10 நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? அப்படியே அடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 63/5. 2ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட் இதுக்கு நம்மளுக்கு 63/5. செகண்ட் சம் 0.0120.
இதுவும் அதே மாதிரி தான் 120 டிவைடட் பை 1 போட்டு 4 0. அப்போ தானே நான் உனக்கு இங்கே ஒரு 0 போட்டுட்டு பாயிண்ட் இங்கே வரும். இப்போ நீ அடிச்சேன்னா உனக்கு என்ன கிடைக்கும்? 6/500, 3/250. And then let us move on to question 3. Third question என்ன? 3.052க்கு மேல பார் இருக்கு. அப்போ let us take x is equal to 3.052. அவன் கொடுத்தது அப்படியே xன்னு எடுத்துக்கலாம். அது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த நான் ரிப்பீட்டிங்கை இந்த பக்கம் மூவ் பண்ண போதும். ஸோ 10x is equal to 30.52. இப்போ ரிப்பீட் ஆகுறதுல ஸோ நம்ம இதை ஈக்குவேஷன் வச்சுக்க தேவையில்லை. நம்ம இப்போ முதல்ல கண்டுபிடிக்க இதை தான் ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கணும். இப்போ ரிப்பீட் ஆகுத இந்த பிளாக்கையும் நம்ம இந்த பக்கம் தள்ள போறோம். ஸோ 2 இருக்கு. அப்போ 1000x is equal to 3052.52 பார். இது நம்மளோட ஈக்குவேஷன் 2. இப்போ 2 minus 1. 1000ல 10 போச்சுன்னா 990x is equal to 3052.52 பார் minus 30.52 பார். ஸோ இதை அடிச்சிடுமா? 2ல 0 போச்சுன்னா 2. 5ல 3 போச்சுன்னா 2. இங்கே 30. இதுதான் நம்மளோட 990x. அப்போ x என்ன? 3022/990. ஓகேவா? இப்போ இந்த 3 இப்போ நம்ம என்ன கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம்? தேர்ட் கொஸ்டின். ஓகே, இதை இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ண முடியும். ரெண்டுமே வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கு? 2 0 ஈவன் நம்பர்ல முடியுது. ஸோ வி கேன் கேன்சல்ல டிவைடட் பை 2 ஆல பண்ணேன்னா 1 2 is 2, 5 2s are 10, 1 2 is 2, 1 2 is 2. கீழே 4 2s are 8, 19னா 9 2s are 18, 1 இருக்கும் பேலன்ஸ் 10, ஸோ 5. இதுதான் இதோட ஆன்சர். சரியா? And fourth sum 1.235. அதே மாதிரி 35க்கு மட்டும்தான் இருக்கு. ஸோ let us take x is equal to 1.235. இப்போ இந்த நான் ரிப்பீட்டிங்கை மட்டும் அங்கே மூவ் பண்ணலாம். ஸோ 10x is equal to 12.35. இப்போ ஒரு செட் ஆஃப் ரிப்பீட்டிங்கை மூவ் பண்ண போதும். 2 டிஜிட் இருக்கிறதுனால இன்னும் 2 0. ஸோ 1235.35 பார். இப்போ 2 minus 1. ஸோ 1000ல 10 போச்சுன்னா அதே 990x minus is equal to 1235.35 பார் minus 12.35 பார். இது கேன்சல் ஆகிடுமா? 5ல 2 போச்சுன்னா 3, 3ல 1 போச்சுன்னா 2, 12. இது 990x. அப்போ x என்ன? 1223/990. இதில் காமன் ஃபேக்டர்ஸே இல்லை. இதில் ஈவன் நம்பர் இல்லை. அண்ட் ஆட் பண்ணோன்னா 3 + 2 5, 5 + 2 7 + 1 8. ஸோ விச் இஸ் நாட் டிவிசிபிள் பை 3 as well. ஓகேவா? ஸோ எக்ஸ் என்ன நம்மளுக்கு இப்போ 1223/990 தான் ஃபோர்த் சம்மோட ஆன்சர். சரியா? இப்போ நம்ம ஃபிஃப்த் சம் பார்க்கலாம். ஸோ ஃபிஃப்த் சம் என்ன? 0.23 பார். எல்லாமே வந்து ரிப்பீட்டிங். அப்போ லெட்ஸ் டேக் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.23. இதையே நம்ம ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வச்சுக்கலாம். ஏன்னா எல்லாமே ரிப்பீட் ஆகுது. இப்போ 2 இந்த பிளாக்கை கொண்டு வரணும்னா 2 இது நம்மளுக்கு ரிப்பீட் ஆகுது. ஸோ 100x இஸ் ஈக்குவல் டு 23.23 பார். இது செகண்ட் இக்குவேஷன். 2 minus 1. 99x is equal to 23. x is equal to 23/99. இது நம்மளோட ஃபிஃப்த் சம். சரியா? அண்ட் தென் நம்மளோட சிக்ஸ்த் சம் என்ன? 2.05 பார். பாதி ரிப்பீட் ஆகுது, பாதி ரிப்பீட் ஆகல. ஸோ அதனால அவங்க கொடுத்துருக்கிறது நம்ம வச்சுக்கலாம். பட் அதுக்கு ஈக்குவேஷன் போட வேண்டாம். இப்போ ஒரு நான் ரிப்பீட்டிங்கை இந்த பக்கம் மூவ் பண்ணுறதுக்கு நம்ம 10x is equal to 20.5 பார்.
இப்போ இதில் இருக்கிற ஒரு செட்டை இந்த பக்கம் மூவ் பண்ணுறதுக்கு இன்னொரு 100x இஸ் ஈக்குவல் டு 205.5 பார். இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட். இப்போ 2 minus 1. 100x minus 10x வந்து 90x is equal to 205.5 bar minus 20.5 bar. So இது அடிச்சிடும். 5ல 0 போச்சுன்னா 5, 20ல 2 போச்சுன்னா 18. இது நம்மளோட 90x. அப்போ x என்ன? 185/90. 5ஆல கட் பண்ணலாமா? 3 5s are 15, 3 5s are 15. இங்கே 1 5 is 5, 40ன்றது 80. 8 5s are 40. ஸோ இப்போ 3 ஆல் ஆகும். 11/6. இல்லை, இங்கே வந்து 35 கிடையாது. உனக்கு 3 5s are 15ஆ? அதுக்கப்புறம் 35 அப்படின்றது 7 5s are 35 by 1 5 is 5, 8 5s are. ஸோ 37/18. இதுதான் இதோட ஆன்சர். ஓகேவா? இது நம்மளோட 6th சம். அண்ட் தென் 7th சம். 7 8 9 எல்லாமே இப்படியே தான். ஸோ நீ வந்து வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீ ட்ரை பண்ணிவிட்டு அதே ஆன்சர் உனக்கும் வருதா அப்படின்னு கிராஸ் செக் பண்ணிக்கோ. 7th சம் என்ன? 2.125. 5க்கு மட்டும் பாதுக்கு. இப்போ எக்ஸ் வந்து 2.125ன்னு எடுத்துக்கலாம். 100x வந்து 212.5 பார். இதில் ஒரு செட்டு மட்டும் இப்போ கொண்டு வரதுக்கு 1000x 2125.5 பார். இப்போ 2 minus 1. ஸோ 900x வந்து 2125.5 பார் minus 212.5 பார். இது கேன்சல் ஆகிடும். 5 minus 2 3, 2 minus 1 1, 21 19, 1913. அப்போ எக்ஸ் என்ன? 1913/900. இட் இஸ் நாட் டிவிசிபிள் பை எனி நம்மளுக்கு காமன் ஃபேக்டர்ஸ் இல்லை, அதனால நம்ம அப்படியே விட்டுடலாம். 1913/900 தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? திஸ் இஸ் ஃபார் யுவர் 7th கொஸ்டின். அண்ட் தென் let us move on to 8th. So 8th என்ன? 3.125 bar. x வந்து 3.125 bar. 100x வந்து 312.5 bar. இப்போ 1000x 3125.5 bar. 2 minus 1. அப்போ 900x is equal to 3125.5 bar minus 312.5 bar. ஸோ இது வந்து கேன்சல் ஆகிடும். 5 minus 2 3, 2 minus 1 1, 31ல 3 போச்சுன்னா 28. ஸோ எக்ஸ் என்ன? 2813/900. இதுதான் வந்து நம்ம எக்ஸோட ஆன்சர். இது உன்னோட 8th கொஸ்டின். And then 9th similarly x என்ன கொடுத்துருக்காங்க? 2.1625 மொத்தத்துக்கும் பார். ஸோ இங்கே வந்து எல்லாமே ரிப்பீட்டிங் தான், சரியா? ஸோ எக்ஸ் வந்து இதுவா? அப்போது 1 4 0 4 டிஜிட்ஸ் இருக்குல்ல, அதனால 4 0 போட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 21625.1625 பார். இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட். நம்மளுக்கு இப்போ மைனஸ் பண்ணோம்னா 9999x is equal to 21625.1625 bar minus 2.1625 bar. ஸோ இது கேன்சல் ஆகிடும். இங்கே 3 2 6 1 2. அப்போ எக்ஸ் என்ன? 21623/9999. இதுதான் நம்மளோட 9th கொஸ்டினோட ஆன்சர். சரியா? கிளியராக இருக்கா? ஸோ 9 கொஸ்டின்ஸும் வெவ்வேறு கேசஸில் நம்ம அந்த 3 கேஸில் தெளிவாக வச்சுட்டோம்னாலே அதில் ஒன்றில் தான் இது வரும். ஓகே, ஸோ இதெல்லாம் ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம்.
நீ அந்த கேசஸில் மட்டும் ஸ்ட்ராங் ஆகேனா. அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, லொக்கேட் தி ஃபாலோயிங் ரேஷனல் நம்பர்ஸ் ஆன் தி நம்பர் லைன். அவங்க டெசிமல் ஃபார்மில் உனக்கு 2 ரேஷனல் நம்பர் கொடுத்துட்டு அதை நம்பர் லைனில் ஒன்றா மார்க் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்னது நம்மளுக்கு கொடுத்துருக்குறது 0.532. 0.532 தான் நம்மளுக்கு முதல்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அது நம்பர் லைன் போட்டுக்கலாம். முதல்ல நம்பர் லைனில் நம்ம போட போதும் அப்படின்னா அந்த 0.532 எந்த 2 ஹோல் நம்பர்ஸ்க்கு நடுவில் வரும்ன்றது உனக்கு தெரிஞ்சிடணும். இப்போ இது எங்கே இருக்கும்? இட் வில் லை பிட்வீன் 0க்கும் 1க்கும் நடுவில் தான் இருக்கும். எது நம்மளோட 0.532. வந்து 0க்கும் 1க்கும் நடுவில் தான் இருக்க போகுது. அப்போ நம்ம 0, 1 மட்டும் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணால் போதும். ஏன்னா நம்மளுக்கு நம்பர் லைன் எனக்கு இங்கே டேப்லெட்லேயும் சின்னதாக தான் இருக்குது. ஸோ அதனால் நீயும் அங்கே நோட்டில் அதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணால் போதும். இங்கே -1 இருக்கும், இங்கே உனக்கு 0 இருக்கும். 0க்கு அப்புறம் 1 வர்றதுக்கு முன்னாடி உனக்கு என்னெல்லாம் இருக்கும்? 0.1, 0.2, 0.3, 0.4, இங்கே 0.5. இது எங்கே தான் இருக்கும்? 0.5 விட கூட, பட் 0.6 விட கம்மி. ஸோ இந்த இடத்த மட்டும் நீ கான்சென்ட்ரேட் நல்லா பண்ணிக்கோ. 0.7, 0.8, 0.9, அப்புறம் 1 வந்துடும். இப்படி போயிட்டுருக்கும் நம்மளுக்கு நம்பர் லைன். ஸோ 0.5க்கு அப்புறம் நம்மளுக்கு 0.51, 0.52, 0.53 இப்படி தானே வரும். அடுத்து 0.54 இப்படி இங்கே போகும். இதை மட்டும், இந்த பார்ட் மட்டும் நீ நோட்டில் கிளியராக உங்களுக்கு ஆன்சராக கொடுத்துடணும். இப்போ இது வந்து 0.53க்கும் 54க்கும் நடுவில். அதனால் இந்த இடத்த நீ மார்க் பண்ணிவிட்டு 0.532 அப்படின்னு மார்க் பண்ணிடணும். சரியா? நீங்க 0.1, 2 இதெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. நீ எப்படி போட்டா மட்டுமே போதும். -1 இது 0. அதுக்கப்புறமா எனக்கு என்ன வரப்போகுது? 0.5 வந்துடும். அதுக்கப்புறம் இங்கே 0.6 வரும்ன்றதை போட்டுட்டு இந்த இடத்த மட்டும் நல்லா நீ மார்க் பண்ணினா போதும். அதுக்கப்புறம் அகைன் உனக்கு 1 வந்துடும்ன்றது உங்களுக்கு தெரியும். ஓகே, நம்மளோட நெக்ஸ்ட் 1.15 பார். ஸோ 1.15 பார் அப்படின்றது எதுக்கும் எதுக்கும் நடுவில் வரும்? 1க்கும் 2க்கும் நடுவில். இது 0வா, இது 1ஆ, இது 2 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ 1க்கு அப்புறம் என்ன வரும் நம்மளுக்கு? 1.1, 1.2, 1.3 இப்படி இங்கே போகும். உனக்கு 1.15 அப்படின்றது எங்கேயோ இந்த பக்கம் வரும். 1.15 பார். சரியா? 1.50 இல்லை. ஸோ நடுவில் போடணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து 1.15. நீ ப்ராபப்ளி இதை கூட போட்டு காட்டிக்கலாம் இவங்களுக்கு. இது என்னது? உன்னோட நடுவில் 1.1க்கும் 1.2க்கும் நடுவில் 1.50 இருக்கும். ஸோ இது எங்கேயோ இந்த இடத்துல பக்கத்தில் வரும். 1.15 பார். ஓகேவா? ஸோ வித் திஸ் நம்ம இந்த செஷனில் 4 சம்ஸ் பார்த்துட்டோம் எண்ட் ஆஃப் சாப்டரில். ஸோ நெக்ஸ்ட் சம்ஸை நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் ஒன் ஷாட் ரிவிஷனோட நோட்ஸ், எல்லா நோட்ஸும் அதில் ஈஸியாக உனக்கு கிடச்சிடும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் லாஸ்ட் செஷனில் நம்ம கொடுத்த மினி ஆக்டிவிட்டியோட ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். இப்போது இதுதான் வந்து நம்ம லாஸ்ட் செஷனில் கொடுத்த மினி ஆக்டிவிட்டியோட ஆன்சர்ஸ். இதே ஆன்சர்ஸ் தான் உனக்கும் வந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோ. அண்ட் இந்த செஷனோட மினி ஆக்டிவிட்டியோட கொஸ்டின்ஸ் வந்து இது. ஓகேவா? ஸோ see you in the next session. Till then, take care. Bye-bye.